எல்லாரும் எழுப்பி நின்று 1 யோவான் நிறுவத்தினராய் கவனித்திருப்போம். நினைப்போம். 1 ஜான் 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையும் வாசிக்க போகிறோம். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நம்ம யாரோட்கார்வோ கடைசி நாட்களின் காரியங்களை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். இறுதி நாட்களே ஏற்படப்படக்கூடிய சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியிலே எழுதி வைத்திருக்கிறார். சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி பண்பு 28ஆம் வசனத்தில் எப்படி இருக்க அந்தி கிறிஸ்து தோன்ற போகிறான், வஞ்சிக்கப்பட போகிறார்கள், பாலிய காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை சொல்லிட்டு இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். இந்த வார்த்தையை கடந்த நாட்களில் சற்று தியானித்தேன். வசனத்துடைய முதல் பகுதியிலே சொல்லப்படுகிறது வெட்கப்பட்டு போகாமல் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒரு குழு ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று எழுதப்படுகிறது. அதை நான் சற்று யோசித்த வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கடைசி நாட்களின் சம்பவத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அதற்கு உவமையாக எடுத்துக்காட்டாக 3 சம்பவங்களை 3 நிலைமைகளிலே 3 கூட்டத்தார் வெட்கப்பட்ட சம்பவத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். கடந்த நாட்களில் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு கூட்டம் வெட்கப்பட போகிறார்கள். இந்த 3 கூட்டத்தாரை குறித்தும் ஒரே சுவிசேஷத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அது நானும் நீங்களும் எச்சரிப்படைய முடியாய் அல்லது கற்றுக்கொள்ளும்படியாய் அதை குறித்து நாம் உணர்வடைந்த முடியாதாக தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கூட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மற்ற 7ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது அங்கே 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்நாளில் என்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அந்நாளில் என்று சொல்லும் பொழுது இறுதி நாட்களை குறித்து, கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையாய் பார்க்கிறோம். The end times events, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே
நடக்க போற சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாளில் அநேகர் வந்து அவர் சொல்வார்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தாலே பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஆண்டவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அறியேன், என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்கள். ஊழியம் செய்கிற நான் இந்த வார்த்தை குறித்து அதிகமாய் யோசித்ததும் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்த காரியம் தான். ஊழியம் செய்யலாம், பிசாசில் ஓடலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, உன்னை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவர் வரும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் செய்தோம், உங்களுக்கு தெரியாது, அகன்று போங்கள். வெட்கப்பட்ட ஒரு கூட்டமாக நாம் இங்கே பார்க்கிறோம். அற்புதம் செய்த இவர்களை குறித்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஊழியம் செய்தவர்களை குறித்து உலகமே அறிந்திருக்கும். ஆனால் தேவன் சொல்றாரு, எல்லாரும் அறிந்திருக்காங்க, உண்மைதான்ப்பா, ஆனால் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அற்புதம் நடந்தது வேற ஆண்டுடைய நாமத்தினால்தான், தேவனுடைய வல்லமையினாலே சுகமாக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசனம் சரியாக இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வெட்கப்படுத்தப்பட்டவர்களாக திருப்பி அனுப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்படி வருகையில் ஒரு கூட்டம் வெட்கப்படுத்தப்பட போகிறார்கள், ஊழியர் செய்கிற ஒரு கூட்டம் கூட வெட்கப்படுத்தப்பட போகிறார்கள் என்பதை குறித்து இது ஆணித்தரமாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தை என்னை பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை. அவைதான் பல நேரங்களில் ஜெபிப்பதுண்டு. ஊழியம் அல்ல, தேவ சித்தம் மாத்திரம். தேவ சித்தம் மாத்திரம்தான். ஊழியம் செய்யலாம், ஆனால் தேவ சித்தம் செய்யவில்லை, ஆனால் இந்த நிலைமை உண்டாகும் என்பதை ஒரு பெரிய எச்சரிப்பூர்வமாய் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வருகையிலே அவருக்கு ஊழியம் செய்த ஒரு கூட்டம் வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவரேன்னு சொல்றார்கள், உங்களுக்கு தெரியாது, அகன்று போங்க. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 2 கூட்ட ஜனங்களை குறித்து எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் அறிமுகமான பகுதி. 10 கன்னிகளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு, வாஞ்சையோடு, தீர்மானத்தோடு புறப்பட்டவர்கள். தங்கள் நேரங்களை ஒதுக்கி அதற்காகவே பிரயாசப்பட்டு போனார்கள். எல்லாருடைய கரங்களிலும் தீவட்டியை கொண்டு போனார்கள். எல்லா கவனிங்க, வாஞ்சை இருந்தது, நோக்கம் இருந்தது, அதற்காக பிரயாசப்பட்டார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், 5 பேர் என்னை கூட கொண்டு போகாதனாலே மணவாளன் தாமதித்தார். எல்லாரும் நெத்தறிந்து விட்டார்கள். திடீரென்று மணவாளன் வருகிற சத்தம் கேட்டவுடனே ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டிற்கு போய்விட்டால் வாசிக்கிறோம். அடுத்த ஒரு கூட்டம் 5 கன்னிகளை கொண்ட மற்றொரு குரூப்பை குறித்து எழுதப்படுகிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கன்னிகள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். எங்க மத்தேயு 7 வாசினா கர்த்தாவே கர்த்தாவே, இங்க என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும், திறக்க வேண்டும். ஆண்டு சொன்ன வார்த்தை உங்களை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. வேத வசனங்கள் நமக்கு படிப்பினை உண்டாக்குறதாக, நமக்கு காரியங்களை கற்றுத்தருகிற ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருக்காக அவரை தேடி அவரை சந்திக்கணும் ஆசைப்படலாம், பிரயாசப்படலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி இருப்போமானால் வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்பதை நம்ம இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறத அறிந்திருக்கிறோம். இதே பக்கத்துடைய பின்பகுதியிலே 2 கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்லை பார்க்கிறோம். தன்னிடத்தில் வந்த ஜனங்களை கடைசி நாட்களில் ஆண்டவர் 2 பிரிவாக பிரிக்கிறதை பார்க்கிறோம். செம்மறியாடுகளை ஒரு பக்கமாகவும் வெள்ளாடுகளை பிரிக்கிறதாக 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
31 வாசிங்கன்னா, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது என்று எழுதப்படுகிறது. என் டைம் ஈவெண்ட்ஸ், இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு கதையாக அல்ல, உவமையாக அல்ல, கடைசி நாட்களில் எழுதப்படும் நடக்கப்படுகிற சம்பவத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே ஒரு கூட்டத்தை பார்த்து எஜமானுடைய சந்தோஷத்துக்களை பிரவேசிகள் சொல்கிறார். இடது பக்கத்திற்குள்ளே பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதலுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில் என்ன செய்யுங்க, போங்க. அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நன்மை கிடைக்கும்படி எதிர்பார்த்தார்கள், தேவனிடத்தில் பிரதமனை பெற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்த்தார்கள், விரும்பினார்கள். ஆனால் விற்கப்பட்ட சூழல், ஆண்டவர் எப்ப 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 இல்லை, இந்த சிறியில் ஒரு கதை செய்தீர்களோ அதை எனக்கு என்ன செய்யுங்க, செஞ்சீங்க, நீங்க செய்யல. இந்த 3 பகுதிகள் மத்தேயுவில் எழுதப்படுகிறனால ஆண்டவர் மிக வலியுறுத்தல் இருக்கிறார். அவைதான் மத்தேயுவில் நான் சொன்ன 24 ஆண்டோடைய வருகை குறித்து மிக தெளிவாய் எழுதப்படுகிறது. மத்தேயு 24 அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தை இணைத்து படிப்பீர்களானால் ஆண்டவர் அதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம். அந்த 24 சொல்லும் பொழுது ஆண்டுடைய இறுதி காலத்தின் சம்பவத்தை குறித்து சொல்லி வரும் பொழுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். நான் ஒரு தடவை பார்த்து 2024 24ஆம் வருஷத்தில் பல தேசங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேஜராக அவர் சொல்றார், 10 தேசங்கள் மிக முக்கியமாய் உள்நாட்டு யுத்தங்களும் வெளிதேசத்தோடு யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அப்படி இல்லை, எங்கேயோ ஒரு யுத்தம் நடந்தால் பெரிய காரியமாக யோசிப்போம், அப்படி அல்ல. இவையெல்லாம் எதை குறிக்கிறது? we are in the end times, நாம் இறுதி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விதத்திலே நானும் நீங்களும் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் ஒரு தைரியத்தையுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, அவரில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள். நான் வாசித்த பதில திரும்ப திரும்ப நீ வாசித்தீங்கன்னா, நிலைத்திருங்கள் 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 என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, இந்த கடைசி நாட்டில் அநேகர் நிலைத்திராமல் போகிற ஒரு வாழ்க்கை வரப்போகிறது. அசைவுகள் ஏற்படும் பொழுது ஏதோ காரணத்தை காட்டி ஆண்டவருக்குள்ள நிலைத்திராத ஒரு நிலைமை ஏற்பட போகிறது என்பதை ஆண்டவர் உணர்த்தபடியாய்த்தான் இந்த அதிகாரத்திலே திரும்ப திரும்ப நிலைத்திருங்கள் 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 என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அவரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன என்பதை குறித்த அந்த கால்வழியிலே சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். காரணம், அவர் வரும்பொழுது நான் நீங்களும் வெட்கப்பட்டு போகாமல் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகிறது, தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்லப்பட்டது போல, ஆமேன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று நானும் நீங்களும் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்துவிட வேண்டுமானால் அவரில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் நடக்கிற சம்பவம்லாம் லேசாக எடுத்து விடக்கூடாது. நம்ம தேசத்தின் பகுதியை யோசிச்சு பாருங்க. அஸ்ஸாமில் வெள்ளம் வந்து அநேகர் மரித்து போனார்கள், வீடுகளினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் டெல்லியில் யூபியில் வெயில் அடித்து அநேகர் என்ன செய்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நீங்கள் வாசித்த செய்தியெல்லாம் வாசிப்பேன்னா இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். வரலாறு காணாத அளவிற்கு. ஏன்? ஆண்டவருடைய வருகை நாட்களில் இவையெல்லாம் நமக்கு அடையாளங்களாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஏற்படும் சொல்ல, வானத்தில் அடையாளத்தை பார்ப்பீர்கள். என்ன அடையாளம்? இதெல்லாம் அடையாளம். ஸோ இதை பார்க்கிற நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கணும்னு சொன்னார். இந்த நாட்களில் அவருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு புறமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆராதனைக்கு வந்து அநேகர் ஆராதனைக்கு வரல, இல்லை, நிலைத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை.
மிக பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை நான் சொல்ல பல மணி நேரங்கள் இந்த வார்த்தையை நான் உள்ள போனேன், தியானித்தேன். தேவசம் ஆண்டவரே, எதிர்க்கோ இல்லையோ உண்மையில் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. என்ன ஊழியம் செஞ்சாலும், எத்தனை காரியம் செய்தாலும், என் ஆத்மாவில் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாலும் வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்ற ஒரு பெரிய எச்சரிப்பை இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அவை தைரியமாய் நிற்க தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், அவரில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு தேவன் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்? அவர்கள் நிலைத்திருங்கள் சொன்னால் என்ன, எப்படிப்பட்ட நிலைமை, அது எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை குறித்தும் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்ததை வாசிக்கிறோம். ஒரே வார்த்தையில் ஆண்டவர் நிலைத்திருங்கள் சொல்ல, நிலைத்திருந்தால் என்ன என்பதை குறித்தும் தேவாவியானவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த வேத வசனங்கள் பெரிய பொக்கிஷமான ஒரு காரியம். வேதத்தை வாசிக்க 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 வேதத்தின் காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் எப்பேற்பட்ட நன்மைகளை, எப்பேற்பட்ட புதைபொருளெல்லாம் தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவை தேவனுக்குள் நானும் நீங்களும் நிலைத்திருக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாய் சில வார்த்தைகளை, வேதம் சொல்கிற சில வார்த்தைகளை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று இருதயத்தில் பயித்து கொண்டு அதை ஆராய்ச்சி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நல்ல நிலைத்திருக்கத்தக்கதாக அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். முதலாவது வாசிகள் 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. இந்த வார்த்தையை இன்னொரு மொழியில் பிராக்டிஸ் தி சின், பாவத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது. சில கேட்பாங்க, என்ன செய்கிறீங்க? நாங்கள் மெடிக்கல் பிராக்டிஸ்னராக இருக்கோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம், பாவம் செய்கிற எவனும் அவர்கள் என்ன செய்யல, நிலைத்திருக்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படலாம், விழுகள் ஏற்படலாம், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாத தன்மையில் ஏற்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் நாம் அவர் நோக்கி நாம் இரக்கத்திற்காக கேட்கும் பொழுது உண்மையும் நீதியும் உள்ள தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருங்க, மன்னிக்கிறார். வேதம் சொல்கிறது, பாவம் செய்தவன் அல்ல, பிராக்டிசிங் த சின், தொடர்ந்து பாவம் செய்கிற நிலைமையிலே இருக்கிற ஒருவன் அவன் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறதில்லை. பாவம் என்று சொல்லும் பொழுது உடனே யோசிக்க வேண்டாம், கத்தி எடுத்து அடுத்தால குத்தினா தான் பாவம். குடிச்சு சண்டை போட்டு வெளியே அக்கிரம அநியாயம் செய்கிற அந்த பாவத்தை குறித்து சொல்லவில்லை. சில வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிற பாவம் என்று கருதுகிற காரியங்கள், அதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்டில் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்போமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கவில்லை. அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் கலைந்தெறிய வேண்டும். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதிகமான வேதவசனங்கள் யோவானிலே எழுதப்படுகிறதை நான் பார்க்க முடியும். 17ஆம் வசனத்தில் அநீதி எல்லாம் பாவம் என்று எழுதப்படுகிறது. எதெல்லாம் பாவம் எழுதப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. அநீதி எல்லாம். குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கே தெரியும், நான் அநீதி பண்ணுறேன், இது நீதி இல்லை, சரியில்லை, அது பாவம். அநீதியான எந்த காரியமும், எல்லா காரியமும் பாவம் தான் எழுதப்படுகிறது. இப்படி உள்ள தெரியும், பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார், இது சரியில்லை, இது தவறு, இது நீதியான காரியம் மற்றவர்கள் செய்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு உங்களுக்கு அது உகந்ததல்ல என்று தெரியும். ஆனாலும் மற்றவர்கள் செய்கிறது போல செய்கிற காரியம், அநீதியான காரியங்கள் எல்லாம் பாவம் என்று எழுதப்படுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீ வாசிப்பானா?
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே என்னதாங்க? பாவம். இன்னைக்கு நமக்கு தெரியும், வாகனங்களை ஓட்டும் பொழுது ஹெல்மெட் அணி தான் என்ன செய்யணும்? ஓட்ட வேண்டும். அது என்ன? கவர்மெண்ட்டுடைய லா. நான் நேர பார்த்துருக்குறேன். இங்கேருந்து பழங்கானத்தை போகிற வரைக்கும் அநேகர் ஹெல்மெட் வந்து கண்ணாடியில் சொறி இருக்கும். அந்த பழங்கானத்தில் போகும்பொழுது என்ன செய்வான் தெரியுமா? அதை என்ன செய்கிறது முடியும். எதுக்காகனா போலீஸ் நின்னா என்ன பண்ணிடுவார்? ஃபைன் போட்டுருவார். சில உண்மையில் போகும்போது பார்ப்பாங்க, அங்கங்கே யார் வேணாலும் உண்மையில் என்ன செய்வாங்க? உள்ளே விட்டுருவாங்க. பிரமாணம் என்று சொல்லும் பொழுது மீறுகிற ஒன்று. இன்றைக்கி ஏன் போலீஸை பார்த்தா அப்படின்னா, ஐயோ அப்படி இருக்கக்கூடாது போயிடும். இன்னைக்கு கவர்மெண்டில் ஒரு நல்ல கண்டிஷன் போட்டிருக்கேன். லைசன்ஸ் வாங்காதவங்க சின்ன பிள்ளைகிட்ட என்ன கொடுக்கக்கூடாது? வண்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டியே போச்சுன்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருக்கும். பெற்றோர்கள் பையன் தானே ஓட்டி பார்க்கட்டும், ஓட்டி பழகட்டும். நோ, இல்லை. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறோம். எத்தனை பிரமாணங்கள்! நான் எல்லாத்தையும் அதை விவரமாக சொல்லலை. நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், நிலைத்திருங்கள் அந்த ஒரு வார்த்தை தான் ஸ்டிக் ஆன் பண்ண விரும்புகிறேன். நமக்கு தெரியும் தப்புன்னு தெரியும், இருந்தாலும் பேசி பார்ப்போமேன்னு பேசுறது. சண்டை போடுறது தப்புன்னு தெரியும், சண்டை போட்டால் தான் என்ன போடுறது. தேவனுடைய வார்த்தை தெரியும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் தெரியும், தேவனை தேடன்னு தெரியும், சமாதானமாக இருக்குன்னு தெரியும். ஆனாலும் செய்து பார்ப்போம்னு சொல்கிற காரியம் இதெல்லாம் ப்ராக்டிஸிங். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அது அப்படியே வந்துடுது ஆட்டமா இல்லை. இந்த சின்ன சின்ன காரியம்தான் பாவமாக இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நிலைத்திருக்க முடியாது, வெட்கப்பட்டு போகும். இவரோட யோசிக்கலாம், நேர் ஆண்டவர் வரும்பொழுது எல்லாம் சரியாயிடலான்னு சொல்லி. நோ, எப்பொழுது எந்த மனிதனுக்கு என்ன நேரிடும் என்பது நான் யாருக்கு தெரியாது. கடந்த நாள் நம்ம கண்ணா ஒரு இன்சிடென்ட் சொன்னார். டவுனில் யாரோ இறக்கி விட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஆட்டோ பக்கத்தில் எல்லாரும் கூட்டமாக கூடினான். அவர் ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஏதோ கவுந்திரிச்சு விடலான்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் போட்டார், கையில் ஹேண்ட்பேக் காலில் பிரேக்கில் இருக்குது, அப்படியே மறைத்து கிடக்கிறார். அவர் பார்த்தா அவருடைய ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஒரு ஆள், 45 வயசு தான் நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கு போகும்போது அப்படி போகலையே. யோசிச்சு பாருங்க, நேரம் என்ன நினைக்கிறாங்க, எது நடக்கணும், எந்த நேரத்தில் மனிதனுக்கு எதுவும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அவை நானும் நீங்களும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால் இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு என்ன செய்யணும்? அகற்ற வேண்டியது அவசியம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இச்சை பாவம் என்று எழுதப்படுகிறது. பிறருடைய பொருளை இச்சிப்பது, ஆசை, பண ஆசை, எவ்வளோ பெரிய ஆசை யோசிச்சு பாருங்க. நீ பேப்பரில் இந்த சிட்டம் நடத்துகிறாங்க, இது போட்டு அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவோ அது தவறு, ஏமாற்றி போய்விட்டால் போதை அறிந்திருந்தும் அண்ணன் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஏமாற்றப்பட்டது. கடந்த நேற்று நேரத்தில் நம்ம சர்ச்சில் வர சகோதரி அவளோடு வேலை பார்க்குற ஒரு ஆளுங்க சொல்லியிருந்தாங்க, கடந்த வாரத்தில் மாத்திரம் 96 லட்சத்தை இப்படி தருவாங்கன்னு சொல்லி போட்டு ஏமாந்து போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பண ஆசை, இச்சை, அதனால தான் தில்லுமுள்ளு, பொய், புரட்டு வழக்கமா வாழ்க்கையில் அதை தொழிலாய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. பிராக்டிஸிங் பண்ணுகிறது. கத்தரை தேடி வந்திருக்கலாம், கத்தரிக்காய் கொடுக்கலாம், கத்தரிக்காய் ஊழியம் செய்யலாம், பட் அவருக்குள் நான் இல்லை என்பது அது அர்த்தம். நான் ஒருவேளை நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லார், இல்லைப்பா நீ எனக்குள்ள பாவம் செய்கிற எவனும் whosoever it may be, அது நான் ஊழியக்காரனானாலும் சரி, விசுவாசியானாலும் சரி, அவர் தீர்க்கதரிசியானாலும் சரி, அப்போஸ்தலனாலும் சரி, யாரானாலும் சரி, எவனும் என்ற வார்த்தை வாசிக்கிறோம். விளையாட்டில் தேவனுடைய ராஜ்யம் என்பது சாதாரணங்கள் ஏதோ நினைக்கிறேன் அப்படியே போயிடுவான், எல்லாம் போயிடலாம். நோ, அதனால்தான் அவருடைய வழி கொஞ்சம் நெருக்கம் இடுக்கமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஊழியர்கள் வாசலை விரிவாய் வைத்து காட்டலாம்,
ஆனால் தேவன் ஒரு நாள் தன்னுடைய வாசலை விரிவாக்கவில்லை. அந்த வாசல் குறுகின வாசலாக தான் இருக்கு. பிரயாசப்படும் பொழுதுதான் அதன் வழியாய் போக முடியும். நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. வள வள வளவன பேசுறது. வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குலாம் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பேசி முடித்து இப்படி பேசுனீங்கன்னா அப்படியா நான் பேசினேன் அப்படின்வாங்க. நான் நேற்று முன்பு ஒரு ஊழியர் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே இன்னொரு ஊழியரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தெரியும். அவரை பார்த்தா எல்லாம் ஓடிடுவோம். நானே ஓடிடுகிறேன். ஏன்னா நிப்பாட்டிட்டாருன்னா எவ்வளோ நேரம் பேசி முடிக்கிறாருன்னே தெரியாது. நம்ம பேச ஆரம்பித்தா நான் போயிட்டு வரேன்னு போயிடுவார். ஆனால் அவர் பேச கேட்டே இருக்கணும். இன்னைக்கு அநேகர் இப்படி தான். ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்கா என்ன பேசுவான்னு தெரியாது. விசுவாசிகள் அப்படி இருக்க முடியாது. எதிர்பார்க்கணும். உலகத்தார் பேசலாம். மிகுதியான வார்த்தைகள், அளப்புகிற வார்த்தைகள், புறன் பேசுகிற வார்த்தைகள், அது பாவம். we are practicing. அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கவில்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நானே இருக்கிறது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 வார்த்தை. நீதிமொழிகள் 24 தீய நோக்கம் பாவம் என்று எழுதப்படுகிறது. நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்கிறான்? சத்தமா சொல்லுங்க. யார் பாவம் செய்கிறது? எல்லாரும் வாய்த்தான் சொல்லுங்களேன். பிறனை என்ன செய்யறான்? கத்தி குத்தி குத்த வேண்டாம், அவளை அவமதிச்சா போதும். இன்னைக்கு விசுவாசிகள் குடும்பங்களை சிலர் புருஷன் மனைவியை அவமதிக்கிறது, மனைவி புருஷனை அவமதிக்கிறது. அவர் பேசியே இருப்பாங்க. அவர் போனோடனே அவர் என்ன பேசுறது? இவரை பற்றி எனக்கு தெரியாதா? அவரை பற்றி தெரியாதா? வயது வரம்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனுபவங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. தாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் போல, தாங்கள் பெரிய நீதிமான்கள் போல மற்றவங்களை அவமதிக்கிறது. மீகாள் தாவீது நடமாடி வந்தான், அவனை அவமதித்தாள். அவள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதபடி போனதை பார்க்கும். நீங்கள் அநேகருடைய குடும்பத்தில், அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆசீர்வாதம் ஒன்று சொத்தை மாத்திரம் நினைக்கக்கூடாது, பணத்தை மாத்திரம் நினைக்கக்கூடாது. அவமதிப்பு, ஊழியரை அவமதிக்கிறது, உடன் உள்ள விசுவாசியை அவமதிக்கிறது, உறவினரை மதிக்கிறது, உடன் வேலை வாய்ப்புகளை அவமதிப்பது. வேதனை சொல்கிறது, அவனவன் மற்றவனை தன்னிலும் மேன்மை என்ன செய்யணும் என்னன்னு. சில ஜாதியில பார்த்து அவமதிக்கிறது. இவன் என்ன ஜாதி? விசுவாசிகள், விசுவாசி என்று சொல்லப்படுகிறவர்கள் மிக பரிதாபமான நிலைமை. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. யூ ஆர் பிராக்டிசிங் தி சின். நீங்கள் பாவத்தை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஸ்டாப்பை முற்றுப்புள்ளி வைங்க, முற்றுப்புள்ளி வைங்க. பாவம் செய்கிற எவனும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யலை? நிலைத்திருக்கவில்லை. சர்ச்சு வரலாம், நான் சொல்ல நான் ஊழியம் செய்யலாம், எதுவும் பண்ணலாம், ஆனால் உள்ள ரூட் இல்லைங்க. ஆண்டவருக்குள்ள ரூட் இல்லை. அது இப்போ தெரியாது, ஒரு நாள் வரும்பொழுது தெரியும். அன்னைக்கு வெட்கப்பட்டு போகும். இந்த கால்வழியிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நிறுத்துவோம். வீணான பேச்சுகளை பேசுவதை நிறுத்துவோம். பிறரை தரக்குறைவாய் நினைப்பதை நிறுத்துவோம். யாராலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளாலும் சரி, வேலை செய்கிற தான் சரி, விசுவாசிகளாலும் சரி, ஊழியரை ஆனாலும் சரி, அவமதிக்கிற காரியத்தை நிறுத்துங்க. அநீதியான காரியம் நிறுத்துவோம். பிரமாணத்தை மீறுகிற காரியத்தை நிறுத்துவோம். அப்பொழுது எனக்கு உங்களுக்கு பெரிய தைரியம், நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எப்போ என் ஜீவன் போனாலும் நான் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். இட்ஸ் நோ டைம். ஆண்டவர் நேரம் கொடுக்கறது இல்லை. மரணம் சந்திக்க வரும்பொழுது வருகிறேன்னு சொல்லிட்டு வரதில்லை, நேரம் கொடுக்கறது. நீங்கள் நேரம் இதை குறித்து அறிகிறதில்லை. துணிச்சலோடு வாழ்கிற ஒரு நிலைமை ரொம்ப கஷ்டம். ஆகவே நானும் நீங்களும் அவர் வரப்போகிற இந்த உலக வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை அல்ல,
அனித்தியமான ஒரு காலம், சீக்கிரத்தில் அழிந்து போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் தருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் அது நமக்கு நிரந்தரமானதல்ல. வரப்போகிற ராஜ்யத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே அவரில் நிலைத்திருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை போடுவோம். யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமாய் சில வார்த்தைகளை சொல்லி நம்முடைய ஒரு வாசியாப்போம். யோவான் 8:31. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, அவருடைய உபதேசத்தில் நானும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை வாசிப்போமானா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் இதுவரை கற்றுக்கொண்ட உபதேசத்தில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணது ஏதோ கேட்டு ஏதோ போகிறோம், அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை கூட பல மணி நேரங்கள் தேவனுடைய வார்த்தைகளை படிப்பத நேரங்களை பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தை செலவழித்து தான் உங்களுக்கு இந்த வத்தடைய வார்த்தையை நான் தந்துட்டு இருக்கிறேன். விளையாட்டு எனக்கூடாது. நான் தேவ சமூகத்திலே ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஏதோ விளையாட்டுக்காக ஒரு பிரசங்கத்தை பண்ணணும் அப்படின்னுக்காக இல்லை. இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அக்கறையாக இருக்கிறது இல்லை, அதை குறித்து கரிசனப்படுறதில்லை, அதை குறித்து யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டோம், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போய் அதை குறித்து பின்பு யோசிக்கிறது இல்லை. இப்படி சொன்னாரே, வசனம் இப்படி சொல்லுன்னு சொன்னாரே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அதை குறித்து அக்கறையே இல்லை. நல்லா கவனிங்க. வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் நான் கேட்க கணக்கு கொடுக்கும். எவ்வளோக்கு அதிகமாக கொடுக்கப்படுதோ அவ்வளோக்கு அதிகமாக என்ன செய்வோம்? நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். வசனத்தில் நிலைத்திருக்கும். வசனத்தை கேட்டு எத்தனை பிரசனத்தை கேட்டுருக்கிறோம், எவ்வளோ வசனத்தை கேட்டுருக்கிறோம். சிலர்லாம் வாழ்க்கையில் ஒரு அரை இன்ச்சு கூட மாற்றமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர வேதனை. எத்தனை ஆலோசனை, எத்தனை வசனங்கள், கடிந்து கொள்ளுதல்கள், எத்தனை வாழ்க்கையில சம்பவங்கள், குறுக்கீடுகள், தேவன் படிப்பிக்கிற காரியங்கள் எவ்வளவு. ஆனால் நான் மாற மாட்டேன், என்ன வந்தாலும் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் ஒழிய மாறும். கஷ்டம் ஆண்டவரை செய்ய ஒன்றும் செய்யப்படுறதில்லை. அவர் வருகையில் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் யோசிப்பார். அது பிறகு there's no remedy at all. அதை பிறகு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்திற்கு தள்ளப்படணுமே தவிர வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. இந்த நரகத்தை குறித்த ஒரு பயம், ஒரு அச்சம் நமக்குள்ள இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேத வசனத்தில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, பயப்படும். சில சொல்ல வசனம் அப்படித்தான் சொல்லும், அதுவெல்லாம் நம்ம நடக்க முடியுமா? விசுவாசிகள் கேட்கிறீர்கள். எதுக்கு ஆண்டவர் வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு? நம்ம கீழ்ப்படிபடியாய் தேவனுடைய வசந்தான் என்னை உங்களே நியாயந்திருக்க போகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருப்போம். பசுத்தத்துக்கு கேள்விப்படுகிறோம், ஐக்கியத்தை குறித்து, அவிசுவாசத்துடைய ஐக்கியத்தை குறித்து கேள்விப்படுகிறோம், கர்த்தர் கொடுப்பதை பற்றி கேள்விப்படுறோம், சமாதானமான மன்னிப்பை பற்றி கேட்கிறோம், கர்த்தரை தேடுகின்ற கேட்கிறோம். எவ்வளோ காத்திலே கேட்கிறோம். நாம் எவ்வளோ வசனத்தை நிலைத்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வசனம் நிலைத்திருக்கு, நாம் எவ்வளவு தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோம். சற்று யோசிச்சு பார்ப்போம். இல்லை கஷ்டம். நான் வந்து ரெக்கார்ட் ஆண்டவரே 25 வருஷமாக சர்ச்சுக்கு வந்தாங்க, ஆண்டவரே அவ்வளோ காணி கொடுத்தாங்கடே, இன்னும் எதுவும் கிடையாது. நான் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தை ஆரம்பத்தில் சொல்லி வருகிற வார்த்தைகள். உங்களுக்கு நான் வார்த்தையை தவிர வேற ஒன்றும் கொடுக்கறதில்லை. நான் ரொம்ப கவனம். என்னுடைய வீட்டு கதைகளையோ எந்த காரியத்தை சொல்லுவதற்கு நான் விரும்புவதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை, தேவ சமூகத்தில் நின்று தேவன் கொடுக்குற வார்த்தை தான் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். வார்த்தைகள் எத்தனை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இல்லைனா ஆண்டவர் சமூகத்தில் வெட்கப்பட்டு போகணும், அதை காட்டிலும் பரிதாபமான ஒரு உண்மை இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே, கத்தாவே கத்தாவே, இல்லைப்பா உனக்கு தெரியாது, உனக்கு ஏன் தெரியாதப்பா, கதவை போட்டுற. எவ்வளோ வெட்கப்பட்ட நம்ம அன்னைக்கு.
அது பிறகு பரிகாரமே இல்லை. அது பிறகு கெஞ்சினாலும் கூத்தடித்தால் ஒரு காரியம் இல்லை. அதுக்காக ஆண்டவர் இந்த நாட்களை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளும். நம்ம முடிவு எப்பொழுது வரும் தெரியாது, நம்ம வாழ்க்கை எப்பொழுது முடியும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நினைவுறுங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் ஆலோசனை என்னங்க, நான் இருக்கிறேன் அதுபடி செய்கிறேனா, அது நிலைத்திருக்கலன்னு சொன்னால் நம்ம தேவனுக்குள் நிலைத்திருக்கவில்லை என்று எழுதப்பட்டுகிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நல்லா கவனிச்சிங்களா? நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தோம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை செய்வோம். வில் பேர் ஃப்ரூட்ஸ். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் தான் சொன்னாரு, அவருடைய வரங்களினால் அறிவீர்கள் அல்லப்பா, அவருடைய கனிகளினால் என்ன செய்வீர்கள், அறிவீர்கள். சொல்லுவாங்க, என் பிறந்த புத்தி, என் பிறந்தது அப்படித்தான், அதனால அது மாறவே மாறாது, குணம் மாறாது. குணம் மாறலான்னா நீங்கள் விசுவாசியாக இருந்து பிரயோஜனமே இல்லை. புத்தி மாறணும், உடைய கனிகள் மாறணும், உடைய கனிகள் கொடுக்க வேண்டும், உங்க ஜென்ம சுவாபம் மாறணும். அப்படி இல்லைன்னா கிறிஸ்துக்குள் இல்லை, கிறிஸ்துக்குள் இல்லை என்பது அர்த்தம். கிறிஸ்துக்குள் இருப்போமானால் நாம் கனி கொடுப்போம், மற்றொரு பிரயோஜனமா முடியாது. ஆவிக்குரிய கனிகள், நீதியின் கனிகள், வாயில ஸ்தோத்திர பலிகள், ஸ்தோத்திரமாய கனிகள், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம், நிச்சயமா சில ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவோம். நம்மோட எத்தனை பேர் யோசிப்பார், ரட்சிக்கப்படாத நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உறவினர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவர்கள் நடத்தி இருக்கிறீர்கள், யோசிச்சு பாருங்க. கனி கொடுத்திருக்கிறோமா கர்த்தருக்கென்று? நம்மளை பாதுகாத்தாரு, எத்தனை ஆபத்துக்களை தப்பு வச்சாரு, எத்தனை காரியங்களை தேவையை சந்தித்தாரு, எத்தனையோ காரியம் செய்தாரு. நாம் ஒரு கனி கொடுத்திருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நமக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்க்கை பாவத்தை பிராக்டிஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை, சின்ன சின்ன காரியங்களை மட்டும் கற்றி பரிசுத்தமாய் உள்ள வாழ்க்கையை செய்ய அர்ப்பணிக்கிறேன். நான் கேட்ட வார்த்தைகளை நிலைத்திருக்கிறதுக்கான ஒரு ஜீவியத்துக்கு ஒப்பு விடுகிறேன். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நிலப்படுகிறது. ஆண்டவர் இந்த வருஷமும் இருக்கட்டு நம்மை விட்டு வைத்திருக்கிறார். கனி கொடுப்போம். சரி சொல்லுவாங்க, எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். கனி கொடுக்கிறது மரத்துக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியாது. எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும். கனி கொடுத்தால் மற்றவர்களுக்கு என்ன செய்யும் தெரியும். கனிகளினாலே அறியப்படுவீர்கள். ஒரு காலத்தில் கோபக்காரா இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நான் சண்டை போராளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது சாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். வித்தியாசத்தை ஜனங்கள் காண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படி இல்லைன்னா ஆண்டு சொல்லாரு, கிறிஸ்தவன் பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம நிலைத்திருக்கலாம் அர்த்தம். வரலாம், இன்றைக்கு நான் சொன்ன போல கூட்டங்கள் சேர்க்கப்படலாம், நான் கர்த்தருக்காய் செய்கிறேன்னு நான் சொல்லலாம். ஆனால் வெளிப்படும் பொழுது தான் ஆண்டவர் வரப்போதா தெரியும். ஸோ நாட்டில் தைரியம் உள்ளாய் காணப்பட நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம அர்ப்பணிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே என்ன செய்கிறான், நிலை கொண்டிருக்கிறான். ஆண்டருக்குள்ள இருக்கனா தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு நினைப்பார். பிரதர்லி லவ்ஸ், சகோதரத்திலே அன்பு கூர்ந்துவோமானால் நம் ஆண்டவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னார், கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் நிச்சயமா அன்பு கூறுவான். ஆண்டவரே இடத்துல அன்பு கூறுகிறோம், ரைட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற இடத்துல அன்பு கூறுறோமா? அது இல்லைன்னா நான் இங்கே மேலே அன்பு கூறேன்னு சொல்றது ஆண்டவர் பொய்ன்னு சொல்றார். அது இல்லை, பொய்யன். பாடல் பாடலாம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாயின்னு பக்கத்தில் சண்டை போட்டுட்டு இல்லை. அன்பு கூறுதல் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலை பார்க்கிறோம். ஆண்டவர் அன்பை குறித்து விளங்கிக் கொள்ளும்படியாக எங்கள் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். நமக்குள்ள அன்பு இருந்தால் மற்ற ஆளக்காட்டில் என்ன செய்ய மாட்டோம், பெருமைப்பட மாட்டோம். மற்றவனுக்கு நன்மை கிடைக்கும் பொழுது பொறாமப்பட மாட்டோம். அதை குறித்து தவறாக பேச மாட்டோம்.
ஒருவேளை மற்றவர்கள் நம்மை குறித்து ஏதாவது சொல்றாங்களா, சகித்துக் கொள்வோம். இருமாப்பா இருக்க மாட்டோம். என்ன சொன்னாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படி இருக்க மாட்டோம். சரி, நீங்கள் சொல்றீங்களா, சரி செவி விடுகிறேன். வீட்டில் வாசிக்க 1:13 அதிகாரத்தில் அந்த அன்பை போய் வாசிக்க பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய உறவு முறைகள் பாதுகாக்கப்படும். அது வீடானாலும் சரி, சபையானாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடமானாலும் சரி. அந்த 1:13 சொல்லப்பட்ட அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம் உறவு முறைகள் பாதுகாக்கப்படும். அப்போ நம்ம என்ன இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். கடைசியாய் 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனத்தை ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, வாசியாப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே என்ன செய்யணுமா, தான் நடக்க வேண்டும். அவன் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னா அவர் நடந்தபடியே என்ன செய்யணும், நான் நடக்கணும். நீங்க அநேக சொல்ற வார்த்தை தான் விசுவாசிகள், இயேசு நடந்தபடிலாம் நம்ம இருக்க முடியுமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது, நீ அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம்னா இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே என்ன செய்வோம், நம்ம நடப்போம். நடக்க வேண்டும், நடந்து பாருங்கன்னு சொல்லலை, நடக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லலை, நடக்க வேண்டும். whether it is possible or not, சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ அதை கடக்கத்தான் நடக்கணும். வையப்படும் பொழுது இயேசு பதில் வையலை. நம்மளை ஒரு வருஷம் வந்தால் நம்ம என்ன செய்வோம், 100 வருஷம் வைக்கிறோம். ஒரு வார்த்தை கேட்டால் 10 வார்த்தை கேட்காம சிலருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. ராத்திரிக்கே செல்போனில் பேசி முடிச்சா தான் கதை. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஞாயிற்று வர்ற வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் உறவு முறைகளோடு எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தை எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் சார்ந்ததான ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவை மேனிஃபெஸ்ட் பண்ணலாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சுவாபங்கள், அதில் சொல்லப்பட்ட பகுதி தான், நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய தன்மைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்ன செய்யுங்க, என்ன பின்பற்றுங்கப்பா, நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க எழுதுகிறார் அவர். அதுக்காகத்தான் இயேசு நம்மளுடைய மாதிரியை பின் வைத்து போனார் என்று எழுதப்படுகிறது. அடிச்சோடை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சாடு, ஆண்டவரே நான் உண்மை போல வாரணமாப்பா, உம்முடைய பாதையில் நடக்கணும், உண்மை நான் வெளிப்படுத்த வேண்டும், என்னை காணும் பொழுது உண்மை காண வேண்டும் ஆண்டவரே அப்படின்ற அந்த ஒரு ஃபைனல் எண்டுக்கு வரும் பொழுது நாம் அவருக்குள் நினைத்திருக்கிறோம். யோவான் சொல்கிறான், அவர் பெருகவும் நான் என்ன செய்யணும். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஏற்பட வேண்டிய காரியம். அவர் பெருகணும், அவர் பெருகணும். எனக்குண்டான நேரங்கள், என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய இச்சை அது குறுக வேண்டும். தேவனுடைய விருப்பங்களை நிறைக்கணும், தேவ சித்தைகளை நடக்கணும், தேவன் விரும்புகிற காரியங்கள் நிறைவேற்றப்பட வேணும். அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். ஆனால் நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். நான் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு போல தைரியமாக சொல்லலாம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்யும் வாரும். அதை கேட்கத்தான் இன்றைக்கி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உண்டாகணும். அது எப்போ உண்டாகும், நாம் ரெடியாகும் பொழுது, ஆயத்தமாகும் பொழுது, ஆயத்தம் பொழுது வரலான்னு சொல்லி. ஆண்டவர் இயேசு வரப்போகிறது உண்மை, அவரை சந்திக்க போகிறது உண்மை. யார் விசுவாசித்தாலும் விசுவாசியாட்டாலும் தேவனுடைய வசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க நடக்கிற எல்லா சம்பவத்தையும் பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ள ஒரு பயம் உண்டா, ஆண்டவரே நீ வரப்போறேன், எப்போ வரேன்னு தெரியாது, இல்லை நான் எப்போ இந்த உலகத்தை விட்டு போறேன்னு எனக்கு தெரியாது. நம்ம சந்திக்கிறதுக்கு நான் இருக்கணும்னா நான் நிலைத்திருக்கணும். என் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள நினைச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா கூட்டமாக இருக்கலாம், நான் கர்த்தரோடு நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்லலாம், நம்ம பெருமை பாராட்டி கொள்ளலாம். நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், பைபிளை 5 தடவை முடிச்சிட்டேன், எல்லாம் சொல்லலாம். எனக்கு வசனம் அவ்வளோ தெரியும், அவ்வளோ தெரியணும். அதெல்லாம் இல்லை. கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறோமா என்பது மிக முக்கியம். ஒரு காரியத்தை யோசித்தேன். மாலையில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போன்னு வச்சுருக்கணும். திரள் கூட்டமான ஆட்கள் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க, திரள் கூட்டமான ஆட்கள். ட்ரெயின் புறப்படும் பொழுது தான் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க, எத்தனை பேர் வெளியே நிற்கிறான்னு தெரியும்.
ஒரு ஆள் அனுப்புறதுக்கு 4 பேர் போகிறாங்க, அப்படிதானா? ஒரு ஆள் அனுப்புறதுக்கு 4 பேரில் குடும்பமே போகிறாங்க. எல்லாருக்கையும் டிக்கெட் இருக்குது. பிரயாணம் பண்ணுறவங்க கையிலையும் டிக்கெட் இருக்குது, வெளியே இருக்கிற ஆள் கையில் என்ன இருக்குது? டிக்கெட் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வரையில் எப்படி தான் நியாயம்? கடந்த நாட்டில் உட்காந்து இந்த வசந்த் தியானம் மாதிரி ஆண்டவர் நினை போட்டினார். ஆண்டவர் வருகையெல்லாம் பார்க்க போகிறோம், யார் யார் போக போகிறாங்க, யார் யார் நிற்க போகிறாங்க. நம்ம நினைப்போம் இவங்க போக போகிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்க போகிற அவ்வளோ தெரியுது. இது உண்மையான காரியம். நான் விளையாட்டை சொல்லலை, தேவனுடைய வசனத்தை மையமாய் வைத்து நான் உங்களோட பேசிக்கிட்டு உங்களை பிரியப்படுத்துவதற்காக இல்லை. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு செய்திகள் கேள்விப்படும் பொழுது பயங்கரமான காரியங்கள். ஜாதிபருடைய சிஸ்டர் சனிக்கிழமை நான் காலையில் பார்த்தேன், அவங்கள ரோட்டில் நடக்கிறத பார்த்தேன். சனிக்கிழமை காலையில் அவளை பார்த்து திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை விழுந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, யாருக்கும் தெரியாது, எதிர்பார்க்கவே இல்லை. அதை சொன்ன மனிதனுக்கு என்ன காரியங்கள் எப்போ நேரிடும், என்ன சம்பவிக்கும்னு தெரியாது, கேரண்டி கிடையாது. உலகத்தில் பொருள் வாங்கினீங்கன்னா கேரண்டி தரான், 1 வருஷம் கேரண்டி, பிறகு வாரண்டி எல்லாம் தரான். ஆனால் மனிதனுக்கு எந்த கேரண்டியுமே இல்லை. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமாக எவ்வளோ சொத்துக்களை சேர்த்தாலும், கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், கிலோ கிலோவா நகை நட்டை வாங்கி வச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் விடுக்கட்டும், உங்களுக்கு அனுபவிப்பதற்கு எல்லா நன்மையும் இருக்கட்டும், கத்த தரட்டும், இன்னும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசிரியக்க வேண்டும் ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்தராத பட்சத்தில் இவள் எல்லாம் இருந்தாலும் கோபாக்கிய நாள் ஐஸ்வர்யம் உதவாது என்று எழுதப்படுகிறது. உதவாது. அதே நேரத்தில் கர்த்தருக்காக கொஞ்சம் பாடுகள் பிரயாசங்கள் பட்டு ஆண்டவருக்குள்ள பாவங்களை வெறுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருக்குமானா சொல்லும், ஐயோ கர்த்தர் சொல்றாரு, வேத வசனம் சொல்லியிருக்கு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் நினைத்துக்க மாத்திரம் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை செய்து, மற்றொருத்தரை அன்பு கூர்ந்து மற்றொரு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கணும். சிலலாம் வயது கூட மரியாதை கொடுக்கறது இல்லை, அனுபவத்து கூட மரியாதை கொடுக்கறது இல்லை, இஷ்டப்படி பேசுறது வாயில். அவனை தெரியாதா, இவனை தெரியாதா, அப்படியானவான இவனையா, அவங்க முழு ஹிஸ்டரியை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி முடிச்சிடுவாங்க. அடுத்தவனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவரவர் அவர்களை குறித்து கணக்கு கொடுக்கணும். யார் யார் யாரை குறித்தும் அவங்க தேவ சமூகத்தில் ஒரு நாளில் நிச்சயமாய் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் போய் அவங்களுக்கு கணக்கு கொடுக்க போகிறதில்லை. உங்களை குறித்து பாருங்க, நம்மை சோதித்து பாருங்க, அவமதிக்காதே. மற்றவங்களை எந்த விதத்தில் உங்களுடைய குடும்பத்தினரையும் சரி, உங்கள் சொந்தக்காரையும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஊழியரையும் சரி அவமதிக்காதீங்க. கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை போல மாணவ போடும். ஆண்டவரே, நம்மை போல வாழணுமாப்பா. இந்த உலகத்தில் என்னை பார்ப்பவர்கள் உண்மை பார்க்கணும். ஆண்டவரே, ஆராதனைக்கு வரும்பொழுது இல்லை, உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும், சண்டை வரும்பொழுது நீங்கள் யார் என்பது அவங்க பார்க்கட்டும். பார்க்கட்டும், அவர்கள் கவனிக்க, அவர் பார்க்கட்டும், பரவாயில்லையே ஆண்டோடைய படியாக இருக்குன்னு சொல்லி ஒரே உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும். அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை, நாம் ஏமாற்றப்படுகிற வாழ்க்கை, வஞ்சிக்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கை, ஏதோ கிறிஸ்தவ விசுவாசி என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஒரு நாளை முற்றிலுமாக ஏமாற்றப்பட்டு விடுவோம். அதுக்கு நாட்டில் சரி செய்வோமானா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் பிரயாசப்படுவோமானா, நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் எந்த நேரம் வந்தாலும் சரி எதுக்கும் பயம் இல்லை, நான் என்ன ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அந்த வார்த்தை சொல்லப்படுது, தைரியம் உள்ளவராக இருக்கும்படி. இந்த வார்த்தை கடந்த வார்த்தையில் பலமுறை வாசித்தேன். இந்த வெட்கப்பட்டு போகாமல் அந்த வார்த்தை முதல் பகுதியே ஊழியனுக்கு சொல்லப்பட்ட அந்த பகுதியை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பயந்தது. ஆண்டவரே, இவ்வளோ காரியத்தை சாதிச்சும் நானும் வெட்கப்பட முடியும் ஆண்டவரே, உங்களுக்குள்ள நிலைத்திருக்கலன்னு சொன்னால் நான் வெட்கப்பட்டு போக முடியும். என்னுடைய ஊழியை செய்வதனால, என் மூலமாய் பலர் ஆசிரியக்கப்பட்டதுனால அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறாது. அது எனக்கு அடிஷனலாக ஒரு இன்க்ரிமெண்ட்டையோ எதையும் தராது. நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. என்னுடைய வாழ்க்கை முக்கியம். ஆகவே இந்த நாட்களில் இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்களை நிலைத்திருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். நான் நீர் வரும்பொழுது
வெட்கப்பட்டு போகாமல் இருக்க நிலைத்திருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, அன்னைக்கு வரும்பொழுது நான் பார்க்கறதில்ல, இன்றைக்கே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். உங்களை நிலைத்திருக்கத்தக்கதாக என் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள், மற்றவர்கள் அவமதிக்கிற காரியம், வார்த்தைகளை அதிகமாய் பேசுகிற நிலைமை, அநீதியான காரியங்கள், விசுவாசத்தால் வராத யாவும் பாவம், அப்படிப்பட்ட காரியங்கள் இவளெல்லாம் விட்டு அகற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வேத வார்த்தைகளை என் உள்ளத்தில் வைத்து நிலைத்திருக்கும் வசனத்தில் நீர் எனக்கு போதித்த போதனையில் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன். என்ன தெரியும், ஆரம்ப நாட்களில் நான் போதிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு போதித்தவர்கள், என்னோடு இருந்தவர்கள் உபதேசமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு கண்கூடாய் பார்க்கிறேன். எத்தனையோ பிரசங்கியார்கள், பயங்கரமாக பேசினவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் சொன்னவர்கள், உபதேசித்தவர்கள் இன்னைக்கு மாற்றம் அடைந்து விட்டார்கள். அதனால நான் சொன்னார், உபதேசத்தில் நிலைத்திருந்தால் கேள்விப்பட்டு நிலைத்திருக்கிறப்பா. காலத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொள்வதல்ல, சமயத்தை மாற்றிக்கொள்வதல்ல. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். தேவன் வேதத்தில் எழுதப்பட்ட உபதேசங்கள் அப்படியே தான் இருக்கு. பவுல் சொன்னார், வானத்திலிருந்து ஒரு தேவதன் வந்து சொன்னா கூட இதில் எழுதப்பட்டதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா வேற ஒரு பைபிள் எழுதியிருப்பாங்க இருக்கிற பிரசங்கெல்லாம் சேர்ந்து. இல்லை, எழுதப்பட்ட உபதேசத்தில் நிலைத்திருப்போம். தேவனுடைய சத்தியத்தை கேட்குறோம், கீழ்ப்படிவோம். அதற்கு அப்போ தான் நிலைத்திருக்கிறோம். அர்த்தம் கனி கொடுப்போம். கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை ஆண்டவரை மயமப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். நம்முடைய ஜீவியத்து மூலமாக மற்றவர்கள் பார்க்கட்டும், ஆண்டவரை பார்க்கட்டும். ஒருவருக்கு அன்பு வருவோம், கிறிஸ்தனது போல் நம்புவோம். அப்பொழுது ஆண்டவர் வரும்பொழுது நாம் தைரியம் இல்லை, தைரியத்தோடு சொல்லுவோம், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. எல்லா தேவசபத்தை எழுந்திருக்கலாமா? எல்லா தேவசபையும் எழுந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வெயில், சுட்டெரிக்கக்கூடிய வெயில். யோசிப்பார், இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு வெயிலின் தாக்கங்கள் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. வானத்தில் அடையாளங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பகுதி அப்படியானால் அசம்பவத்தில் பயங்கரமான வெள்ளத்தினால பாதிப்பு, எத்தனை காரியங்கள் நடக்கிறது என்பதை நீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அழிவின் செய்திகளை பேப்பரில் வாசிக்கிறோம். ஏதோ இதேச்சியாக நடக்கிறதல்ல. we are in the end times. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். வருகைக்கான எல்லா அடையாளங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக, வருகையில் அவருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக. இன்னைக்கு ஒரு கலெக்டர் இருந்து நமக்கு ஒரு கடிதம் வருதுன்னா அதுக்கு முன்னால் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாகிறோம். எப்படி இருக்க நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு இன்டர்வியூ வருது, அந்த இன்டர்வியூவில் நம்ம அதிகாரிகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், அதற்காக திட்டம் பண்ணுகிறோம். அவருக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நிற்க வெட்கப்பட்டு போகாமல் சொன்னேன், கர்த்தாவே கர்த்தாவே. பிசாசை துரத்தணும், எல்லாம் செய்த ஆண்டவரே, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்றுவோங்கள். பயங்கரமான வெட்கம். யோசிப்பார், ஆண்டவரே நாங்களும் மைத்தாடுத்த வந்தோம், தீவட்டியுடன் வந்திருக்கிறோம், பிரயாசத்தோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு தருவோம் ஆண்டவரே. தெரியாது, போ, உங்களுக்கு என்ன தெரியாது. ஆண்டவர் தான் தேடணும். ஆண்டவர் பிரிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உலகம், நீங்க ஒருவேளை ஜாதி வச்சு பிரிக்கலாம், நீங்க ஒருவேளை படிப்பை வச்சு பிரிக்கலாம், உங்க தகுதி வச்சு பிரிக்கலாம், மக்களை பிரிச்சு பார்க்கலாம் உங்க கண்களில். ஆண்டவர் அப்படி இல்லை. 2 பிரிவா பிரிக்க போறாரு. சபிக்கப்பட்டவர்களே, ஐயோ எப்ப ஆண்டவரே, எப்ப ஆண்டவரே. வெட்கப்பட்டு போனார்கள். இட் இஸ் பாசிபிள். எனக்கு உங்களுக்கு அது ஆண்டவரை எச்சரிவுறாமுடியாய் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படி இல்லை. கர்த்தர் நாட்டில் இந்த வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு காரணம் என்னன்னா, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் அன்பு கூறுவதனால நான் நீங்களும்
அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் வரும்பொழுது நம்ம தைரியமா நிற்க வேண்டும் என்பதற்காய்த்தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைபடுகிறார். நம்மளை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, நம்மளை குறை சொல்வதற்காக அல்ல. நம்ம அப்படி ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம எல்லாமே ஏமாற்றி வஞ்சிக்கப்பட்டு நம்ம ஒன்றுமெல்லாம் போயிடக்கூடாது. அவை நாட்களை சரிப்படுத்திக் கொள்வோம். நம்ம மேலே அன்பு கூர்ந்தவராய் நானும் நீங்களும் அவருடைய வரிகளை அவரோடு பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய தாக்கத்தோடு தேவ ஆவியானவர் இந்த காலையில் என்னோடு உங்களோடும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவரே நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்பா, வெட்கப்பட்டு போகாது, தைரியமாய் உம்முடைய வருகையில் நிற்கணும், எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் இனி மற்றவர்கள் அவமதிக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கணும். மற்றவர்களை கனத்துக்குரியலாய் நான் என்ன ஆண்டவரே அற்பமாக எண்ணக்கூடாது, மற்றவங்கள அசட்டையாக எண்ணக்கூடாது. அவங்க படிப்பு வச்சோ, தொழிலை வச்சோ, அவங்க ஜாதி வச்சோ, எதை வச்சு நான் அவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவரே, அவருடைய உம்முடைய பிள்ளை என்ற அந்த ஒரே எண்ணத்தில் ஒரு மேன்மையை எண்ணணும். பாவம் செய்யக்கூடாதப்பா, விசுவாசிக்கணும். அநீதியான காரியத்தை வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அதிகமாக பேசுறத வாயை மூடணும். வாழ்க்கையில் நோக்கங்கள் நல்ல நோக்கமாக இருக்கணும். நான் கேட்கிற வசனம், இதுவரை கேட்ட வசனங்கள் எனக்குள்ள நிலைத்திருக்கணும்ப்பா. அந்த வசனத்தில் நிலைத்திருந்தா இருக்கணும். இன்னைக்கு காலத்துக்கு கேட்ட உபதேசத்துக்கு மாறுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வாரத்திற்கு நான் கீழ்ப்படிய ஆண்டவரே, மற்றொருத்த அன்பு கூறணுமாப்பா. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. உண்மை போல இந்த உலகத்தில் வாழணுமாப்பா. இந்த காலவெளியிலே தேவன் கொடுத்த வார்த்தையோடு பேசுகிறேன். பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறேன். வெட்கப்பட முடியும், வெட்கப்படுத்தப்பட முடியும். ஒளி செய்கிற நானும் தேவ சமூகத்தில் அறியேன் என்ற வார்த்தையை கேட்கப்பட முடியும். அந்த எச்சரிப்பின் சத்தன் காதில் கேட்டதுனால்தான் இந்த காலில் இந்த வார்த்தையை உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் தைரியமாக இருக்க இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் எவ்வளோ காலங்கள் இந்த உலகத்தில் வாழப்படுறதுன்னு தெரியாது. எங்களுக்கு முன்னால் எவ்வளோ காலங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆண்டவரே, அந்த நாட்களில் உமக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லும். எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. எல்லா தயவு வாய்ந்த ஜெபம். நீங்கள் ஏறெடுக்கிற தீர்மானம், நீங்கள் பண்ணுகிற ஜெபம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று, உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபல கதராம ஷபரபல கதராம. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்குள்ள நிலைத்திருக்குமாப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்பக்காரா ஏகிடுவேன். தூய பிதாவின் நேசிப்பேன். ஆனந்தமா கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும்
என்றும் நானும் அடிமை ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவேன் உய பிதாவின் ரிசிப்பேன் ஆனந்தமா. அந்த கடைசி எல்லாம் சேர்ந்து போடுவோமா? கர்த்தரின் சித்தம் செய்ய என் அற்புதம் காண்பேன். பசுத்தமாய் வாழ, நீதியாய் வாழ, என் வாயின் வார்த்தையில கவனமாய் இருக்க, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை செய்ய, உம்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கை செய்ய ஆண்டவரே உங்க சித்தம் செய்ய நற்புரிங்கப்பா. எனக்கு உங்க கிருபை தாங்க ஆண்டவரே. தாரும் தேவா இப்படி கிருபப்பா. இந்த பிரயாணத்துல போய் கொண்டிருக்கிறப்பா, ஒரு நாள் நம்முடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. தைரியமாய் இப்படி முகத்தை பார்க்கணும்ப்பா. கிருபாக எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். தாருமல்லால் ஆசையே பூவில் வேறே இல்லை. எனக்கவர் ஆதரவே இயேசுவல்லால் ஆசையே பூவில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் இன்ப காணா ஏகிடுவே உய பிதாவின் ரிசிப்பேன் ஆனந்தமா. நல்ல ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்கள் இப்படி வருகைக்காய் எச்சரிப்பு உருவாக்குகிற, வருகைக்கு அடுத்த காரியங்களை சுட்டி காட்டுகிற ஒன்றா இருக்கிறதப்பா. இந்த இறுதி நாட்களை வாழ்கிற நாங்கள் நிர்விசாரத்தோடு அல்ல ஆண்டவரே, ஏதோ ஏனோதோன் என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லப்பா. நீர் வரும் பொழுது நாங்கள் தைரியமாவுக்கு முன்னால் நிற்க ஆண்டவரே. அற்புதம் செய்த, அதிசயங்களை செய்த அநேகர் கூட ஆண்டவர் எமக்கு முன்னாக நிற்காம வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமை நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. எங்க நிலைமை எங்கள் ஒருவருக்காவது அப்படிப்பட்ட நிலைமை உண்டாக கூடாதாப்பா. எங்கள் ஒருவருக்காவது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு கூடாது ஆண்டவரே. அதற்காக இந்த காலவெளியில் எங்களோடு நீ பேசின, என்னோடு எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆய்வுக்கு சோத்திரம். இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னால எவ்வளவு காலங்கள் இருக்குன்னு தெரியாது ஆண்டவரே. நீ வரப்போற நாட்களில் சூழ்நிலை எந்த விதத்தில் மாற்றமடைய போதுன்னு தெரியாதப்பா. ஒன்று தெரியும், நீங்க சீக்கிரமா வரப்போறீங்க ஆண்டவரே. எங்களை நிரந்தரமான அந்த ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொள்ளும்படியாய் நீ சீக்கிரத்திலே வரப்போர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் தைரியமாய் மக்கள் எதிர்கொண்டு வரத்தக்கதாய் இந்த கால்வெளியில் சொல்ல ஆலோசனைக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பதை தாங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எந்த விதத்தில் பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடி, பாவத்திலிருந்து விலகி ஜீவிக்க, சின்ன சின்ன காரியங்களாலும் அப்படி வாழ்க்கையில் அகற்றிவிட்டு பசுத்தமான ஒரு வாழ்க்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் கற்றுக் கொடுக்கிற வேத வசனங்கள் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, காலத்துக்கு ஏற்ற போதனை அல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற உபதேசத்தின் மாற்றங்கள் அல்ல, நீங்கள் போய்த்து கொண்டிருக்கிற சத்தியத்தில் நான் நிலைக்குள்ளாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே. பிரமாணத்தை நாங்கள் மீறக்கூடாதப்பா. கீழ்ப்பட்டு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் கனிகள் உண்டாக ஆண்டவரே, கனிகள் உண்டானப்பா. மற்றொரு பிரயோஜனப்படும்படியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகள், நீதியின் கனிகள், ஆத்மாக்கள் ஆதாயப்படும் எங்களுக்கெல்லாம் உண்டான அப்பா உதவி செய்யுங்க. நான் மற்றொருத்தில் அன்பு கூறணும் ஆண்டவரே. நாம உண்மை பிரதிபலிக்குள்ளாய் மாறணும்ப்பா. நீ நடந்தபடியே நடக்கணும் என்று எழுதப்படுகிறது. நடக்க உதவி செய்யும். ஒரு நாள் நீர் வரும்பொழுது ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று தைரியமாய் நகத்தக்கதான ஒரு அனுபவத்தை இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில அஸ்திவாரம் போட்டுக்கொள்ள எனக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. நிறுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், அற்பமான ஆண்டவர் தற்காலிகமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து நித்தியத்துக்கு என்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இந்த வாரங்களில் செய்ய வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கூட இருப்பீராக. மாத்திரம் பொறுப்படுத்து மாத்திர உடைய ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகட்டும். அப்பா, எனக்கு செவி கொடுக்கணும் எவனோ அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்னு சொன்னீரே. வருகிற எல்லா ஆபத்துக்கும் பிள்ளைகள் பிழைக்க பாதுகாத்து கொண்டு சமாதானமாய் வாழ உதவி செய்யும். வயசு அந்த வெளி தேச இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை வர தடப்பட மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது மாலை நடக்கிற ஜெபம் பொறுப்படும். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பராமரிப்பும் பாதுகாவலும் வழிநடத்தலும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.